பாருங்கம்மா, இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கம்பேரிங் ஃப்ராக்ஷன் சேம் நியூமரேட்டர். நியூமரேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? நியூமரேட்டர்னு என்ன சொல்லி கொடுத்தேன்? மேலே இருக்கக்கூடியது, கீழே இருக்கிறது டினாமினேட்டர். இப்போ நியூமரேட்டர் நமக்கு எல்லா சம்லையும் சேமாக இருக்குது. இப்படி சேமாக இருக்கும்போது எப்படி லெஸ் தேன் கிரேட்டர் தேன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். நியூமரேட்டர் உங்களுக்கு சேமாக இருந்துச்சுன்னா டினாமினேட்டரில் பெருசாக இருக்கக்கூடிய நம்பர் தான் லெஸ். சரிங்களா? பெருசாக இருக்கக்கூடிய நம்பர், பிக்காக இருக்கக்கூடிய டினாமினேட்டர் நம்பர் தான் லெஸ் தென் வரும். ஸ்மாலாக இருக்கக்கூடிய டினாமினேட்டர் வந்து கிரேட்டர் தென் வரும். சரிங்களா? இதை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் 1ஓடையோ ரெஃபரன்ஸ் ஹாஃபோடையோ நீங்கள் அந்த டாப்பிக்கை கிளியராக நீங்கள் பார்த்தீங்க. நான் பழைய வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். சரிங்களாம்மா? இப்போ பாருங்கள், 3 நியூமரேட்டர் சேமாக வந்திருக்கு, டினாமினேட்டரில் 8 வந்திருக்கு, இங்கே 7 வந்திருக்கு. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? டினாமினேட்டர் பிக்காக இருந்துச்சுன்னா அது லெஸ் தேன். அப்போ 3/8 லெஸ் தேன் 3/7. இது ஒரு ஷார்ட்கட். சரிங்களாம்மா? இப்போ பாருங்க, அடுத்து 4/9 4/10. 4 நியூமரேட்டர் வந்து சேமாக இருக்குது. எங்கே? இது வந்து 9 ஸ்மாலாக இருக்குது, 10 விட இது ஸ்மாலாக இருக்குது. அப்போ இங்கே என்னது வரணும்? ஸ்மாலாக டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா கிரேட்டர் தேன். புரியுதாப்பா? அடுத்து பாருங்கள், 2/7 2/5. அப்போ இங்கே என்ன வரும்? 7 தான் ஸ்மால். புரியுதா? அடுத்து பாருங்கள், 5/7 5/6. அப்போ இங்கே என்ன வரணும்? 7 தான் ஸ்மால். ஏன்னா சேம் நியூமரேட்டருக்கு இதுதான் ஷார்ட்கட்டு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 6/9 6/10. அப்போது 9 வந்து பெருசு. சரிங்களா? கிரேட்டர் தேன். அடுத்து 7/9 7/11. இதில் என்ன வரும்? இதுதான் பெருசு. இந்த ஷார்ட்கட்டை நல்லா பார்த்துக்கோங்க. என்னம்மா? புரியுதாம்மா? ஓகே.